ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். இது அச்சு மஸ்லிம் நிகழ்ச்சி. வழங்குவதற்காக அனுப்ரியா டிசவுசா நான். இன்றைய விருந்தினராக வழக்கறிஞர் தமிழ்மணி. வணக்கம் சார். வணக்கங்க சார். அச்சு மஸ்லிம் நிகழ்ச்சியில் நாள்தோறும் நிகழக்கூடிய செய்தித்தாள்களில் வரக்கூடிய நிகழ்வுகளை தான் நம்ம விவாதிப்போம். அந்த வகையில் இன்றைக்கி நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சுற்றியே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் சமீபத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு அவர் ஃபாரினில் போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய அரசியல் தலைவர்கள் எல்லாமே அவரை போய் சந்திச்சிருக்காங்க. அந்த வகையில் தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய இது எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மதிப்பு எங்களுக்கு தெரியும், எங்களுடைய இதுதான் பலமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணி முடிவாயிட்ட நிலையில் திமுக கூட்டணி மட்டும் இழுபறியில் இருக்குது. அவங்களுடைய கருத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? இது கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச வேண்டிய விஷயம். நானும் திருமதி பிரேமலதா சொன்னதை படித்தேன். ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கக்குள்ள அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. தவறல்ல. யாராக இருந்தாலும் அவர்களுடைய பலம் அவர்களுக்கு தெரியும் என்பதில் எனக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் பொது வாழ்க்கையிலோ தனி வாழ்க்கையிலோ இருக்கிற யாருக்கும் என்ன மிக நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் என்று கேட்டால், அவர்களுடைய பலம் எது என்பதை தாண்டி அவர்களுடைய பலகீனம் எது என்பதை உடைந்து வைத்திருந்தால் அதுதான் அந்த மனிதனுடைய மிகப்பெரிய பலமாக அமையும். அதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்களா என்று எனக்கு நிச்சயமாக தெரியவில்லை. ஒரு 2-3 இது தொடர்பான நிகழ்ச்சிகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. அரசியல் வித்தகராக கருதப்பட்ட கலைஞர் அவர்கள் 2016 தேர்தலில் இவர்கள் தன்னோடு கூட்டு வைப்பார்கள் என்று மிக நிச்சயமாக உறுதியாக எதிர்பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகள் கூட இன்னும் என் மனதில் தேங்கி இருக்கிறது. அவர் என்ன சொன்னார் என்றால், நிருபர் கேட்டபோது கூட்டு உண்டா என்று கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், பழம் நழுவி விட்டது, அது பாலில் விழுகிற வரை நீங்கள் ஏன் காத்திருக்கக்கூடாது என்று கேட்டார். திரு விஜயகாந்தை பற்றித்தான் அந்த கருத்து. அது பொய்த்து விட்டது. திரு விஜயகாந்த் பொதுமக்களை பார்த்து, மன்னித்து விடுங்கள், தன் கட்சிக்காரர்கள் தன் ரசிகர்களை பார்த்து, நான் கிங்காக வேண்டுமா கிங் மேக்கராக வேண்டுமா என்று கேட்டு, இவர் ரசிகர்கள் இவர் மனதில் என்ன ஆசைப்படுகிறார் என்பதை தெரிந்து வைத்திருந்தவர்கள் இவரை தூக்கிவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில், உண்மையை சொல்ல வேண்டும் என்ற உணர்வினால் உந்தப்பட்டு அல்ல, இவர் புகழ்பாட வேண்டும் என்பதற்காக நீங்கள் கிங்காக வேண்டும் என்று சொல்லி, கிங்கும் ஆகவில்லை, அவர் கிங் மேக்கரும் ஆகவில்லை, தோற்று போய்விட்டார். இன்னும் சொல்ல போனால், பொதுமக்கள் பல பேர் இந்த கருத்தை நினைக்கிறார்கள். திரு விஜயகாந்தை பொறுத்தவரை அவருடைய அரசியல் கருத்துக்கள் திருமதி பிரேமலதா அவர்களால் இன்ஃப்ளூயன்ஸ் செய்யப்பட்டு, இம்பேக்ட் செய்யப்பட்டு, இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகிறது என்று கருதுகிறார்கள். இந்த எண்ணத்தின் நம்பிக்கையின் தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக பல பேர் பொதுமக்கள் திரு விஜயகாந்தினுடைய பலகீனமாக அந்த அம்மையாரையே கருதுகிறார்கள். இதை அவர்கள் 2 பேரும் உணர்ந்து கொண்டால் அவர்களுக்கு நல்லது, நாட்டுக்கும் நல்லது. இப்போ கூட சமூக வலைத்தளங்களில் நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டுட்டு வருது. என்னன்னா, தேமுதிக தலைவர் விஜயகாந்திடம் உடல்நலம் மட்டுமே விசாரிக்கப்படுகிறது, ஆனால் கூட்டணி குறித்த விஷயங்கள் எல்லாமே அவருடைய மனைவியின் சகோதரர் சுதீஷ் அவர்களிடம் மட்டுமே பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை குறித்து மீம்ஸ்லாம் கூட நிறைய வெளியிட்டுட்டு வராங்க. நான் அதைத்தான் சொன்னேன். அவர் இன்றைக்கு ஒருவேளை அவருடைய உடல்நிலை கருதி அவர் ஒரு திடமான ஆலோசனை செய்து தொண்டர்களோடு பேசி ஒரு ஆயிரக்கணக்கான பேரை கூட்டி திரட்டி பேசி முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லாமல் இருக்கலாம், நியாயம். அவர் உடல்நிலை, அவர் ஒரு 1000 பேரை சந்திப்பது ஒரு உடல்நிலைக்கு நல்லதல்ல. ஆனால் அவர் ஒரு 5 ஆண்டு காலமாக மிக குறைந்தபட்சம் தன்னுடைய அன்புக்குரிய மனைவியின் பேச்சையும் தன்னுடைய மச்சானின் வார்த்தைகளையும் மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்போது அதில் ஒரு புது வரவு மகன், ஒரு பாசமான மகனும் தனக்கு தெரிந்த கருத்துக்களை சொல்லுகிறார்.
எனவே இது குடும்ப அரசியல் என்பதை தாண்டி குடும்ப முடிவுகள் என்கிற அளவுக்கு அந்த கட்சி போய்கொண்டிருக்கிறது. அதைத்தான் நான் முன்பே சொன்னேன். பல பேர் அந்த அம்மையாரை அவரின் பலகீனமாக நினைக்கிறார்கள். அதை மாற்றிக்கொண்டால் எல்லோருக்கும் நல்லது. நன்றி சார். அடுத்த விஷயமா பார்க்க போகிறது வந்து, இவ்வளோ நாள் தெரியலையா யாருக்கும் கேப்டன் விஜயகாந்தோடைய உடல்நிலை சரியில்லைன்னு, நீங்கள் திருந்தவே மாட்டீங்க அப்படின்ற ஒரு காரசாரமான ட்விட்டை வந்து மூக அழகிரியின் மகன் தயாநிதி அழகிரி வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வை சார்? அவர் திரு மூக அழகிரியினுடைய மகன் என்பதனாலேயே அவருக்கு ஒரு ட்வீட் பண்ணக்கூடிய அந்தஸ்து வந்துவிட்டதாக நான் கருதவில்லை. அதை நாம் தேவைக்கு அதிகமாக யாருடைய பேரனோ, யாருடைய மகனோ, யாருடைய மச்சானோ, இதைத்தானே நான் இப்போது சுட்டி காட்டுகிறேன். விஜயகாந்தின் கட்சிக்கு பலகீனம் அவருடைய மனைவி என்று சொன்னதைப் போல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பலவீனம் திரு அழகிரி என்று மக்கள் கருதுகிறார்கள். இப்போது மகனையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு போகுமானால் தமிழகத்துக்கே பலகீனம் என்று நான் கருதுகிறேன். நன்றி சார். அடுத்த விஷயமும் வந்து விஜயகாந்த் அவர்களை சுற்றி தான் வந்துட்டுருக்கு. விஜயகாந்த் வந்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சந்தித்து நலம் விசாரிச்சிருக்காரு. இதில் வந்து துளியும் அரசியல் நோக்கத்தோடு அவரை சந்திக்கலை அப்படின்னு சொல்லிட்டுன்னு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கூறியிருக்கார். நான் அதை அந்த ஃபேஸ் வேல்யூவோடு ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். ஏனென்றால் இரண்டு பேரும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள். இந்தியாவில் இருக்கிற மருத்துவம் போதாதென்று எந்த காரணத்தாலோ எண்ணி இரண்டு பேரும் வெளிநாட்டில் போய் மருத்துவம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறவர்கள். எனவே இரண்டு பள்ளி மாணவர்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அல்லது எல்கேஜி படிக்கிற மாணவர்கள் ரைம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்வதை போல, நோட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்வதை போல, உன் டாக்டர் என்னவெல்லாம் எச்சரிக்கை சொன்னார், எந்த உணவை எடுத்துக்கொள்ள சொன்னார், எந்த பானங்கள் வேண்டாம் என்று உனக்கு அறிவுரை சொன்னார் என்று நோட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொண்டிருந்தால் அது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக நான் கருதவில்லை. அவர் துளியும் அரசியல் இல்லை என்று சொல்லாமல் இருந்திருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் சால பொருத்தமாக இருந்திருக்கும். ஒருவேளை நிருபர்கள் கேட்டிருக்கலாம், அல்லது திருநாவுக்கரசு சொன்னாரே அரசியலும் இருந்ததென்று, அது இங்கும் உண்டா என்று தெரிந்து கொள்ள ஆவலோடு ஒரு நிருபர் கேட்டு அதனாலும் பதில் சொல்லியிருக்கலாம். நான் திரு ரஜினிகாந்த் தேர்தலில் நிற்கவில்லை, யாரையும் ஆதரிக்க மாட்டோம் என்று தெளிவுபடுத்தி விட்டார். அவர் ஒரு உடல்நலமில்லாமல் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறவர். எனவே இன்னொரு உடல்நலமில்லாமல் சிகிச்சை பெற்று வந்தவரை உடல்நலத்தை பற்றுமே, சிகிச்சையை பற்றி மட்டுமே கேட்டிருப்பார் என்று நான் நம்புகிறேன். ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நிறைய விஷயங்கள் இதில் சொல்லிட்டீங்க சார், நன்றி. அடுத்த விஷயமும் வந்து விஜயகாந்த் அவர்களை சுற்றி தான் வந்துட்டுருக்கு. விஜயகாந்தை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து பேசியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து சார்? அங்கு அரசியல் இல்லாமல் இருந்திருக்கும் என்று நம்புகிற அளவு நான் ஏமாளி அல்ல. அங்கு திரு ஸ்டாலின் ஒரு மரியாதை காரணமாக உடல்நலம் விசாரிக்க போயிருப்பார் என்று நான் மறுக்கவில்லை. அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றீங்க? அப்படித்தான் அது ஆரம்பித்திருக்கும் என்று நான் முழுமையாக என்னுடைய வார்த்தைகளை கவனித்துங்கள். அப்படிதான் அது ஆரம்பித்திருக்கும் என்றுதான் நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். காரணம், இரண்டு தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்கள் என்ன கருத்து வேறுபாடு அரசியல் இருந்தாலும் கூட உடல் நலம் போய் விசாரிப்பது என்பது ஒரு பாராட்டத்தக்க சிறந்த அம்சம். ஆனால் ஆடு மேய்க்கிற பெண் அண்ணனுக்கு பெண் பார்க்கிறதும் தொடர்ந்து தமிழகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே பெண் பார்த்து அல்லது மாப்பிள்ளை பார்த்து ஒரு திருமணத்தை, கூட்டணியை உறுதி செய்யலாமா என்று பேசாமல் இருந்திருக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். ரொம்ப அழகா ஒரு தமிழ் பழமொழி ஒன்று சொன்னீங்க, ஆடு மேய்க்கும் பெண் அண்ணனுக்கு பெண் பார்ப்பது போலத்தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அதாவது இதனுடைய நேரடி விளக்கம் என்ன அப்படின்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களை சந்திக்கிறது வந்து உடல்நலம் விசாரித்த மாதிரியும் ஆயிடுச்சு, கூட்டணியை பத்தி பேசின மாதிரியும் ஆயிடுச்சு அப்படின்றது ஒரு இதுதான் நேரடியாவே வருது. சின்ன திருத்தம் சொல்றேன். நீங்க சொல்றது அடிப்படையில் சரிதான். உடல்நலம் விசாரித்தது போலவும் இருக்கும். என்ன, நாம் ஒருவேளை திமுக கூட்டணியில் சேரலாம் என்று நம் சிந்தனை இருந்தாலும் கூட அவர் வந்து நம்மளை பார்க்கவில்லையே என்று அதனால் ஒரு நெகட்டிவ் முடிவு வந்துவிடக்கூடாதல்லவா? அதனால் நாம் பார்த்து வைப்போம், உடல்நலத்தை விசாரிப்போம். ஒருவேளை
அங்கு அண்ணனுக்கு ஆடு மேய்கிற போது ஒரு பெண் கிடைத்தால் அந்த அண்ணனுக்கு மனமுடிப்போம் என்று நினைத்திருக்கலாம். ஒரு சின்ன வித்தியாசத்தை மட்டும் நான் கவனித்தேன். என்னுடைய அரசியல் பார்வையில் திரு விஜயகாந்தோ திருமதி விஜயகாந்தினுடைய சகோதரரோ திமுகவோடு கூட்டு வைப்பார்கள் என்று நான் கருதவில்லை. பல்வேறு காரணங்கள், நேரமில்லை, விளக்க வேண்டாம். அவர் என்ன செய்தார், மற்றவர்கள் அவரை பார்க்க பல்வேறு கட்சிகளை பார்க்க போன்றவர்கள் சேர்ந்த போதெல்லாம் ரஜினிகாந்துக்கும் சேர்த்து தனித்தனி இருக்கையில் உட்கார வைத்து இவர் ஒரு இருக்கையில் உட்கார்ந்து பேசினார். திரு ஸ்டாலின் போன போது மட்டும் அவருக்கு சமஸ்தானம் கொடுத்து தன் இருக்கையிலேயே ஒன்றாக உட்கார்ந்து பேசினார். அநேகமாக திரு ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அதோடு முடிந்து போய்விட்டது என்று நான் கருதுகிறேன். அது கூட்டணியாக மலருகிற வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி சார். சார், அடுத்த விஷயமா நம்ம பார்க்க போகிறது வந்து தொகுதி பங்கீட்டில் பிஸியான திமுக விசிக மதிமுகவுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க. கூட்டணி கட்சிகளுக்கு வந்து பெரும்பான்மை சீட்டு எல்லாமே கொடுக்க போகிறதில்ல, ஓரிரண்டு சீட்கள் தான் வழங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே வெளியாயிருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து சார்? இது எந்த தேர்தல் எப்போது நடந்தாலும் இது போன்ற சின்ன சின்ன சில்லறை சிக்கல்கள் ஏற்படத்தான் செய்யும் எல்லா கட்சிகளுக்கும். எனவே எத்தனை சீட்டுகள் கேட்கிறவர்களுக்கும் நமக்கு இதுதான் கிடைக்கும் என்று திருமதி பிரேமலதா சொன்னதை போல அவருடைய பலம் அவருடைய பலகீனம் தெரியும். ஆனால் ஒரு 10 கேட்டு 2 கிடைக்கட்டுமே என்று எதிர்பார்ப்பதில் தவறில்லை. அவர்கள் 10 கேட்டால் நாம் 1 என்று ஆரம்பித்தால் தான் 2இல் வந்து நிற்கும் என்று திமுக நினைப்பதிலும் தவறில்லை. இது காலங்காலமாக தொடர்ந்து நடந்து வருகிற செயல்தான். எனவே இந்த இழுபறிகளெல்லாம் எனக்கு தெரிந்தவரை சின்ன சின்ன மனசஞ்சலங்கள், கருத்து வேறுபாடுகள், வருத்தங்கள் ஏற்படக்கூடும். ஆனால் இனி அவர்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியே போக முடியாத அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகிவிட்ட காரணத்தால் அவர்கள் வெளியே போவதற்கான வாய்ப்பில்லை. இந்த கூட்டணி கிடைப்பதை வைத்துக்கொண்டு இதுதான் நமக்கு கிடைத்ததென்று சந்தோஷப்படாமல் வருத்தமும் இல்லாமல் தொடர்ந்து அங்கேயே இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகளுக்குள்ளேயே வந்து வேட்பாளர்கள் தேர்வு செய்கிறதுலையே வந்து பிரச்சனைகள் வலுக்கும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய செய்திகள் வந்துட்டே இருக்கே சார். உண்மைதானே? இது எல்லா கட்சிகளுக்கும் உள்ளது தானே, ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு மட்டுமே உள்ளதில்லை. எனக்கு ஒரு 50 ஆண்டு கால தமிழ்நாட்டு அரசியல் மிக நிச்சயமாக நினைவிருக்கிறது. ஏன் வேட்பாளர் தேர்தலில் பிரச்சனை வந்ததனால்தானே காங்கிரஸ் 2ஆக உடைந்தது. வி கிரியா, சஞ்சீவ ரெட்டியா என்கிற பிரச்சனை ஒரு சின்ன புள்ளியாக 1969 என்று எண்ணுகிறேன். மிகச்சரியாக 50 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட பிரிட்டிஷை வெளியேற்றிய காங்கிரஸ் கட்சி 2ஆக உடைந்ததற்கு கருத்து வேறுபாடுகள் அல்ல, கொள்கை மாற்றங்கள் அல்ல, நீயா நானா என்கிற உன் கேண்டிடேட்டா என் கேண்டிடேட்டா என்பதுதான். எனவே அதையெல்லாம் தாண்டிதான் அரசியல் இருக்கும். அதுதான் அரசியல். நன்றி சார். அடுத்த நிகழ்வாக வந்து தமிழக அரசியலில் அதிரடி கருத்துக்களை தெரிவித்து அடிக்கடி பரபரப்பை கிளப்புறவர் தான் நாஞ்சில் சம்பத் அவர்கள். வந்து வைகோ மற்றும் திமுக கூட்டணியை புகழ்ந்து பேசுவது மட்டுமல்லாமல் வைகோவுக்கு ஆதரவாக நான் பிரச்சாரம் மேற்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது குறித்து உங்களுடைய பார்வை சார்? ஆடிய கால்களும் பாடிய வாயும் ஓயாதென்பது ஒரு தமிழ் பழமொழி. ஒன்றுமே முடியவில்லை என்றால் கூட கால்களை கொஞ்சம் அசைத்து கொண்டாவது இருப்பார்கள், வெறுவாயையாவது மென்று கொண்டிருப்பார்கள், இயல்பு. அவரை பொறுத்தவரை நான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை கவனித்து வருகிறேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் தொடர்ந்து அரசியலில் பொறுப்புக்கு வராமல், மேலே வராமல் பேச்சாளராகவே தொடர்கிறவர்கள் எல்லோருக்கும் ஏற்படுகிற சரிவு இந்த சரிவு. ஆமாம், ஏற்கனவே சொல்லியிருந்தாரு நான் இலக்கிய கூட்டங்கள் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வைகோவிற்கு ஆதரவாக நான் பிரச்சாரம் மேற்கொள்வேன் அப்படின்றத கூட வந்து செய்தித்தாள்கள். நான் அதைத்தான் சொல்லுகிறேன். அவர் திடமான எந்த அரசியல்வாதியும் ஒரு கொள்கை பிடிப்பில்லாமல் எதுகை மோனையை மட்டுமே வைத்து எந்த காலத்திலும் எதிர்காலத்தை ஓட்டிவிட முடியாது. அது எதுகை மோனை ஒரு அளவுக்கு உங்களை எடுத்து செல்லும். ஆனால் கொள்கை மட்டுமே உங்களை முன்னால் நிறுத்தும், சரித்திரத்தில் உங்களுக்கு இடம் வாங்கி தரும். இந்த சகோதரர்
இனியாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். எதுகை மோனை கைத்தட்டலை வாங்கி தரும், வாழ்க்கையை வெற்றிகளை பெற்றுத் தராது, விருதுகளை பெற்றுத் தராது என்று அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது கூட மக்கள் அவர் தேர்ந்தெடுத்து பேசுகிற வார்த்தைகளால் வசீகரிக்கப்படுகிறார்களே தவிர அவர் என்ன கருத்து பேசுகிறார் என்று யார் மனதிலும் தங்குவதில்லை. கேட்டு சிரிக்கிறார்கள், கைதட்டுகிறார்கள். அவர் சொன்னதையும் மறந்து விடுகிறார்கள், அவரையும் மறந்து விடுகிறார்கள். இனியாவது அவர் சரியான பாதைக்கு ஏதோ ஒரு அழுத்தம் திருத்தமான கொள்கையோடு இருந்தால் அவர் இன்னொரு ஹண்டேவாக மாறமாட்டார் என்று கருதுகிறேன். நிச்சயமாக சார், நீங்கள் கூறியது வந்து திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைய நிலையில் நிறைய பேருக்கும் வந்து பொருத்தமாக இருக்கும். அடுத்த விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் சார். எதிர்க்கட்சிகள் அமைத்த கூட்டணியில் கொள்கைகளும் கோட்பாடுகளும் கிடையாது அப்படின்னு பாஜகவுடைய தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் கூறியிருக்காங்க. திரு அமித்ஷா அந்த எதிர்க்கட்சிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா நான் உடன்படுறேன். கட்சிகள் அமைக்கிற கூட்டணின்னு சொன்னீங்கன்னா அரசியல் கட்சிகள் அமைக்கிற கூட்டணியில் கொள்கை இருப்பதில்லை, எதுவும் இருப்பதில்லை. நான் உங்களுக்கு மெத்த பணிவோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எந்த மூதறிஞர் ராஜாஜியை குள்ளுகப்பட்ட ராஜாஜி என்று திரும்ப திரும்ப திமுக கொச்சைப்படுத்தியதோ அந்த ராஜாஜியை வைத்துத்தான் 67இல் காங்கிரஸை அவர்களால் திமுகவால் தோற்கடிக்க முடிந்தது. இப்படி நம்மை திட்டியவர்களாயிற்றே என்று ராஜாஜியும் ஒதுங்கிவிடவில்லை. இவரை திட்டினோமோ என்று அருகே வைத்து அவருடைய ஆசீர்வாதம் பெறுகிற போது திமுகவுக்கும் உணரவில்லை. எனவே கொள்கை கூட்டணி என்பது இதுவரை இந்தியாவில் இல்லை. இனிமேலாவது வருமானால் வாழ்த்துவோம். மிக நிச்சயமாக எல்லா கூட்டணிகளும், நான் எளிதான உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய குடும்ப பின்னணி, சமுதாய அந்தஸ்து, ஜாதகம் அது சாதகமாக இருக்கிறதா என்று பொருத்தம் பார்க்க வேண்டும். 3 மணி நேரம் சினிமாவிலோ 2 மணி நேரம் நாடகத்திலோ அந்த பெண்ணும் நானும் கணவனும் மனைவியாக நடிக்க வேண்டிய போது இப்படிப்பட்ட பொருத்தங்கள் பார்க்க வேண்டியதில்லை. எனவே தேர்தல் கூட்டணி என்பது ஒரு வேடமேற்று நடிக்கிற, ஒரு பாத்திரத்தை ஏற்று நடிக்கிற வேடம். அதற்கு கொள்கையெல்லாம் யாரும் பார்ப்பதில்லை. நிச்சயமாக சார். அடுத்த விஷயமா பார்க்க போகிறது வந்து கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து புல்வாமாவில் வந்து துணை இராணுவ படையினர் வந்து தீவிரவாதிகளால் வந்து தாக்கப்பட்டார்கள். அதில் வந்து 40 வீரர்கள் வந்து உயிரிழந்தாங்க. அதுக்காக இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகக்கோப்பையில் பாகிஸ்தானுடன் இந்தியா விளையாடுமா என்பது குறித்து PCCI நிர்வாகிகள் தான் வந்து முடிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீர மரணம் அடைந்திருந்ததற்கு தேசிய துக்கத்தை கூட இதுவரை அறிவிக்காத பாஜக அரசு 3 மாதங்களுக்கு பிறகு நடக்க உள்ள கிரிக்கெட் போட்டியை எதிர்க்கிறது. விளையாடாமலேயே 3 புள்ளிகளை இழந்து தோற்பது சரணடைவதை விட மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் MP சசி தரூர் கூறியிருக்கிறாரு. அது குறித்து உங்களுடைய பார்வை சார்? என்னை பொறுத்தவரை அது ஒரு விளையாட்டாக பார்க்க வேண்டுமே தவிர அதை வினையாக பார்க்க வேண்டிய அவசியமில்லை. 2 கருத்துக்கள். ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்காக இங்கே கிரிக்கெட் விளையாடக்கூடாது என்று விரட்டுவதையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் ஒரு வேடிக்கையாக சொல்ல வேண்டுமானால், ஒரு கிரிக்கெட் வீரர் இம்ரான்கான் பிரதம அமைச்சராக இருக்கிற போது அந்த கிரிக்கெட் அணியோடு நாங்கள் விளையாட மாட்டோம் என்று சொல்லுவதும் எனக்கு சரியாக நான் கருதவில்லை. இன்னொன்று, ஒருவேளை உண்மையிலேயே புல்வாமா தாக்குதலுக்கு பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தால், நான் கிரிக்கெட்டாளனாக இருந்திருந்தால் இந்த கிரிக்கெட்டை பயன்படுத்தி திரும்ப திரும்ப அவர்களை தோற்கடித்து அந்த வகையிலாவது இந்திய மக்களுக்கு ஒரு ஆறுதலை, நான் பாகிஸ்தானை திரும்ப திரும்ப கிரிக்கெட்டில் தோற்கடித்திருக்கிறோம் என்ற சின்ன ஆறுதலையாவது இந்திய மக்களுக்கு நான் பரிசாக கொடுக்க விரும்புவேன். எனவே விளையாட்டில் இந்த வினை வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. விளையாட்டாகவே இருக்கணும், அதுல அரசியல் புகுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க. நன்றி சார். சார், அடுத்தது வந்து பிரதமர் அவர்களுடைய செய்தி, பருவநிலை மாற்றமும் பயங்கரவாதமும் மனிதனுக்கு பெரும் சவால் அப்படின்னு சொல்லிட்டு சியோலில் காந்தியடிகள் சிலையை திறந்து வைத்த பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் அவருக்கு வந்து சியோல்ல அமைதிக்கான விருதும் வந்து வழங்கியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய பார்வை சார்? ஒரு விஷயம், உலகம் வெப்பமயமாகிற போது பருவநிலை மாறுகிறது. மனிதன் உஷ்ணமாகிற போது, வெப்பமடைகிற போது பயங்கரவாதியாக மாறுகிறார். இது இரண்டுக்கும் ஒரு அடிப்படை பொருத்தம் இருக்கத்தான் செய்கிறது.
ஆனால் எந்த காந்தியை இந்துத்துவா வெறியர்கள் சுட்டு கொன்றார்களோ அந்த இந்து மகாசபையினுடைய வழித்தோன்றலான ஆர்எஸ்எஸ்ஸில் தீவிர அங்கம் வகிக்கிற பிரதம அமைச்சர் திரு மோடி அவர்கள் இந்த கருத்தை சொல்லியிருப்பது ஒருவேளை இது பருவநிலை மாற்றத்தை தாண்டி அவருக்கு உண்மையான மனநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்குமானால் அது வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் காந்தியின் சிலையை திறந்து வைக்கிறோமே, நமக்கு அமைதி விருது கொடுக்கிறார்களே என்று கைதட்டலுக்காக அவர் பேசியிருந்தால் அவர் ஒரு சராசரி அரசியல்வாதி. சார், இப்போ சமீபத்தில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேச்சு எல்லாமே வந்து தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக தானே பார்க்கப்படுது. எந்த அரசியல்வாதி தேர்தல் சமயத்தில் பேசுகிறதும், எந்த கணவனும் தன் மனைவியை இரவு 11 மணிக்கு புகழ்ந்து பேசுவதும் என்ன காரணங்கள் என்று எல்லோருக்கும் தெரியும். இது ஆச்சரியமான விஷயமில்லை. நிச்சயமா சார். இறுதியாக நம்ம பார்க்க போகிற செய்தி வந்து நெல்லை மாவட்டம் வரகனூரில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 4 பெண்கள் உட்பட 6 பேர் உடல் சிதறி உயிரிழக்க காரணமாக இருந்திருக்கு. இது குறித்து உங்களுடைய பார்வை சார். சமீபத்தில் வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்காக உயர்நீதிமன்றம் நிறைய சட்டத்திட்டங்கள் வகுத்திருந்தாங்க. அதில் ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம், சில சகோதரர்களை காஷ்மீரில் வேறு காரணத்துக்காக இழந்திருக்கிறோம். இந்திய சகோதரர்களை இங்கே இந்திய சகோதரிகளை அங்கு எச்சரிக்கை இல்லாத காரணத்தால் தாக்குதல். இங்கு இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்திருந்தால், செய்கிற பணியை பொறுப்போடும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செய்திருந்தால் இந்த இழப்புகளை தடுத்திருக்கலாம். சவுத்தோ நார்த்தோ எச்சரிக்கை வேண்டும் என்பதை காட்டுகிறது. அந்த வகையில் இதை நான் எனக்கும் கூட ஒரு பாடமாக ஏற்றுக்கொள்கிறேன். நீதிமன்றங்கள் சொன்ன காரணம் இதில் உள்ள ஆபத்தை வைத்தல்ல, தயாரிப்பில் ஏற்படுகிற ஆபத்தை வைத்தல்ல, மாசுபடுகிறது என்பது, சுற்றுச்சூழல் காற்று மாசுபடுகிறது என்கிற அடிப்படையில் சொன்னார்கள். இதை இவ்வளவு பெரிய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அடைந்திருக்கிற நாம் இந்த மாதிரி இழப்புகளை தடுப்பதற்கு டெக்னாலஜி பயன்படுமானால், இதை நான் டெக்னாலஜி தெரிந்த அந்த துறையில் அனுபவம் உள்ள சகோதரர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒவ்வொரு முறை 10 பேர் இறங்குற போதும், உடல் சிதறி விழுகிற போதும் நாமும் சேர்ந்து கொண்டு கூவி அழுது ஒப்பாரி வைத்து இரவு சாப்பாட்டு வீட்டுக்கு போய்விடுவது என்பதையும் தாண்டி இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை வைத்து ஏதாவது ஆபத்துக்களை தடுக்கிற மாதிரி, இப்போது இந்தியாவில் முதன்மையாக காவல்துறையிலே கூட ஒரு பெண் ரோவோவை நியமித்திருக்கிறார்கள். வரவேற்பு பணியாளராக ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அளவில் கேரள போலீஸில் ஏதாவது இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் செய்து இதை தடுக்க முடியுமானால் இந்தியாவின் எதிர்கால சந்ததி அந்த அறிஞர்களுக்கு, ஆராய்ச்சியாளர்களுக்கு கடமைப்பட்டிருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக சார். இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியும் வந்து பதிவு பண்ணணும். இந்தியாவில் மட்டும் ஆண்டுக்கு வந்து 1300 பேர் உயிரிழக்கிறாங்க பாதாள சாக்கடைகளை அள்ளுவதால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு வருத்தத்தக்க விஷயம் தானே சார்? இதுவே தான் நம்ம வந்து டெக்னாலஜி வைஸ் நிறைய நம்ம வளர்ந்துருக்கோம். அது ஆனால் நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், நம் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்னு சொல்கிறோமே, முன்னேறி கொண்டிருக்கிற இன்னும் கூட தமிழ்நாட்டில், இந்தியாவில் பேயை நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள், பேய் ஓட்டுகிறவர்களுக்கு இருக்கிறார்கள். பேய் ஓட்டுகிறேன் என்று சொல்ல அந்த பெண்ணை, பேய் பிடித்த எந்த பெண்ணுக்கு பேய் வந்திருக்கிறது, பேய் இறங்கியிருக்கிறது சொல்கிறார்களோ அந்த பெண்ணை முடிவெட்டி அவரை அலங்கோலப்படுத்தி அவரை பாழ்படுத்துகிற விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அங்கேயும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் விட்ட பிறகு கூட பேயை நம்புகிறோம், பேய் ஓட்டுகிறவனை நம்புகிறோம். ஒரு பெண்ணை, மனநிலை சரியில்லாத பெண்ணை பேய் பிடித்தவர் என்று துன்பம் கொடுக்கிறோம். எனவே இதெல்லாம் சரி செய்ய கொஞ்ச நாட்கள் ஆகத்தான் பிடிக்கும். எவ்வளவு விரைவில் நடக்குமோ அது நமக்கும் நல்லது, எதிர்கால சந்ததிக்கும் நல்லது. சார், இப்போது உயர்நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க பேரியம் நிறைந்த பட்டாசுகளை வந்து தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. திரு வைகோ அவர்கள் கூட அதுக்கு ஏதோ மனு கொடுத்துருந்தாரு, போராட்டங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க. பேரியம் இல்லாத பட்டாசுகளை எப்படி தயாரிக்க முடியும், அப்போ இந்த மாதிரியான உயிரிழப்புகளை வந்து தடுக்க முடியாது அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்களே சார். ஒரு பட்டாசு என்பதில் 2 விஷயம் இருக்கிறது. ஒரு ஒளி காட்சியை போல தொலைக்காட்சியில் ஒன்று சத்தம், இன்னொன்று வெளிச்சம், ஒளி.
ஒளி ஒளி. இதில் பல மத்தாப்புகள் வெடிகள் அல்ல, மத்தாப்புகள் ஒளியை கொடுக்கின்றன. அதுவும் பார்க்க கவர்ச்சிகரமாகவும் இருக்கிறது. நாம் சவுண்ட் என்கிற ஒளியை குறைத்து வெளிச்சம் என்கிற ஒளியை தேடி இதை தீப ஒளி திருநாள் என்று தான் சொல்லுகிறோம். எனவே இந்த சவுண்டு குறைந்தாலே கெமிக்கல் சைடில் ஒளி அதிகமானால், வெளிச்சம் பரவினால், அதை மட்டுமே நாம் வெடி மத்தாப்பு என்று ஏற்றுக்கொள்வோமானால் கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி என்று ஆகாது என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக சார். நிகழ்ச்சியுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேருந்தே சரியான மிகச்சரியான சில பழமொழிகளை உதாரணமாக கூறியிருந்தீங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு விருந்தினராக வந்தமைக்காக நன்றி சார். அச்சு மஸ்லும் நிகழ்ச்சி முடிவுறுகிறது. அடுத்ததாக செய்தியை வழங்க காத்திருக்கிறார் செய்தியாளர் ரம்யா.